10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.1 12வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட தட்டுகளின் விட்ட அளவுகள் சென்டிமீட்டரில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் திட்ட விளக்கம் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. விட்டங்கள் சென்டிமீட்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே தட்டுகளின் எண்ணிக்கை 21 to 24ங்கிற விட்ட மதிப்புல 15 தட்டுகள் இருக்கு. 25 to 28ல 18, 29 to 32ல 20 தட்டுகள், 33 to 36 விட்டத்துல 16 தட்டுகள், 37 to 40ல 8 தட்டுகள், 41 to 44 என்ற இடைவெளியில் 7 தட்டுக்கள் உள்ளன. இந்த பிரிவு இடைவெளியானது தொடர்ச்சியா நமக்கு இல்லை. 21 to 24, 25 to 28, 29 to 32ன்னு தொடர்ச்சியா எண்கள் இல்லாததுனால இந்த தொடர் நிகழ்வெண் பரவல்ல முதல்ல தொடர்ச்சியான பிரிவு இடைவெளியை இதை மாத்திக்கணும். அப்படி தொடர்ச்சியான பிரிவு இடைவெளியை மாத்துறதுக்கு என்ன செய்வோம்னா, கீழ் எல்லையோட ஒரு கீழ் எல்லையில இருந்து ஒரு 0.5 குறைச்சிட்டு மேல் எல்லையோட ஒரு 0.5 ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு தரவுகளுக்கும் நம்ம கொடுக்கணும். தொடர் நிகழ்வெண் பரவல் முறையில திட்ட விளக்கத்திற்கு உண்டான சூத்திரத்தை முதல்ல எழுதிக்கலாம். இங்க தொடர் இடைவெளி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் சி. தொடர் இடைவெளி இருக்கிறதுனால சியால பெருக்கிக்கலாம். சி என்பது பிரிவு இடைவெளி. சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர் என்பது திட்ட விளக்கத்திற்கு உண்டான சூத்திரம். சியை கொடுக்க மறந்துடக்கூடாது. பிரிவு இடைவெளி கொடுக்கப்பட்டிருந்ததுனாவே சியால அந்த பிரிவு இடைவெளியோட இடைவெளியால மதிப்புகளை கிடைச்சி திட்ட விளக்க மதிப்பை பெருக்கிக்கணும். இப்ப இதுல சி என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவோட இடைவெளி மதிப்பு. முதல்ல எக்ஸை எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இடைவெளி என்ன நம்ம எழுதிக்கலாம். அடுத்த மதிப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா ஊக சராசரி ஏ என்னான்னு எழுதணும். ஊக சராசரி ஏ எழுதவும் இடைவெளியில இருந்து எக்ஸை எழுதிக்கலாம். ஊக சராசரி ஏயின் மதிப்பு எழுதணும். அடுத்து சியின் மதிப்பு வேணும். அட்டவணை போடலாம். பிரிவு இடைவெளியில விட்டங்கள் 21 to 24ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா இடைவெளி இல்லாததுனால அதை தொடர்ச்சியான இடைவெளியா மாத்துறதுக்கு கீழ் எல்லையில புள்ளி 0.5 குறைச்சு மேல் எல்லையில 0.5 கூட்டியே எழுதணும். அப்ப 21ல ஒரு 0.5 குறைக்கிறோம் அப்படின்னா 20.5, 24ஓட ஒரு 0.5 கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப 24.5. அடுத்த தரவுல 25ல ஒரு 0.5 குறைக்கிறோம் அப்படிங்கிறப்ப 24.5, 28ஓட ஒரு 0.5 கூட்டுறப்ப 28.5. இது போல அடுத்தடுத்த மதிப்புகள் 28.5, 32.5, 32.5 to 36.5, 36.5 to 40.5, 40.5 to 44.5. அடுத்து பிரிவு இடைவெளியின் மைய மதிப்பு தான் நமக்கு எக்ஸ்ஐயா இருக்கும். 20.5 to 24.5 எனும் பொழுது அதனுடைய மைய மதிப்பு 21.5, 22.5, 23.5, 24.5ன்னு 4 அலகுகள் இருக்கு. அப்படிங்கிறப்ப 4 இடைவெளியா இருக்கிறதுனால மைய மதிப்பா 22.5 இருக்கும். 24.5 to 28.5 எனும் பொழுது மைய மதிப்பானது 26.5. அடுத்த ஒண்ணுல மைய மதிப்பு 30.5, 32.5 to 36.5 எனும் பொழுது மைய மதிப்பானது 34.5, 36.5 to 40.5 எனும் பொழுது மைய மதிப்பானது 38.5. அடுத்த ஒண்ணுல 42.5. அந்தந்த பிரிவு இடைவெளியின் நிகழ்தகவு மதிப்புகளை எடுத்து எழுதிக்கலாம். முதல் இடைவெளியின் நிகழ்தகவு மதிப்பானது 15, அடுத்து 18, 20, 16, 8, 7 என்ற நிகழ்தகவு மதிப்புகளை எழுதிடுறோம். ஊக சராசரியும் சியும் நம்ம எழுதியிருக்கிறோம். ஊக சராசரியை எதை எடுத்துக்கலாம்னா, கொடுக்கப்பட்டிருப்பது மொத்தம் 6 தரவுகள் இருக்கு. 6 தரவுகள் எனும் பொழுது இடையில 2 மதிப்புகள் இருக்கு. எது 2 மதிப்புகள்? 30.5 மற்றும் 34.5. இந்த 2 மதிப்புகள்ல எதை வேணாலும் நம்ம ஏவா எடுத்துக்கலாம். ஊக சராசரியை எடுக்கலாம். இங்கே நம்ம எடுக்கக்கூடியது ஏவின் மதிப்பா 30.5 என்பதை ஊக சராசரி மதிப்பா எடுத்துக்கிறோம். இடைவெளியின் அளவு 4 எனதுனால சியின் மதிப்பா 4 கொடுக்கிறோம். இனி டிஐ கணக்கிடுவோம். டிஐ என்பது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஏ என்பது என்ன? 30.5. ஏ என்பது 30.5, சி என்பது 4. கழிச்சுக்கலாம் ஒவ்வொரு தரவுகளையும். எக்ஸ்ஐயின் மதிப்பு 22.5 மைனஸ் 30.5 பை 4.
நியூமரேட்டரில் கழிக்கிறப்ப 30 மைனஸ் 30.5 மைனஸ் 22.5 எனும் பொழுது 0. 30 மைனஸ் 22 8. 8 4ஆல் வகுத்துட்டோம்னா 2 மைனஸ் 2. அடுத்து 26.5 மைனஸ் 30.5 பை 4. 26ல் 30 போயிடுச்சு அப்படிங்கிறப்ப மதிப்பு 4. மைனஸ் 4 பை 4 எனும் பொழுது மைனஸ் 1. அடுத்த தரவு 30.5 மைனஸ் 30.5 வகுத்தல் 4. நியூமரேட்டர் 0 பை 4ங்கிறப்ப மதிப்பு 0. 34.5 டு 30.5. 34ல் 30 கழிக்கிறப்ப 4 மதிப்பு. 0.5ல் 30.5 கழிக்கிறப்ப 4. 4 பை 4 1. அடுத்த தரவு 38.5 மைனஸ் 30.5 பை 4. 4ன்னு வரும் மதிப்பு கழிக்கிறப்ப 4 பை 8ன்னு வரும். 8 பை 4 2. அடுத்த தரவு 42.5 மைனஸ் 30.5 பை 4. 42ல் 30 கழிக்க போக மதிப்பானது 12. 12 பை 4 முன்னாங்கு 12 3 கொடுத்துடலாம். டிஐ ஸ்கொயர் மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகும். 2 2 4 1 0 1 2 2 4 3 9. இங்கே மதிப்பானது 3 3 9. எஃப்ஐயையும் டிஐயையும் பெருக்கிக்கிட்டோம்னா 2 5 30 மைனஸ் 30. 1 18 18 மைனஸ் 18. 0 கொடுக்க பெருக்கிறப்ப மதிப்பு 0. 1 பெருக்கல் 16 16. 2 8 16. 3 21. மதிப்புகள் எழுதிட்டோம். டிஐ ஸ்கொயர் விட எஃப்ஐயை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 15 பெருக்கல் 4 4 5 60. 1 18 18. 0 கூட பெருக்கிறப்ப 0. 1 16 16. 4 8 32. 7 9 63. அடுத்து நம்ம கணக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா கேபிட்டல் என். கேபிட்டல் என் என்பது எஃப்ஐயின் கூடுதல். எஃப்ஐயை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 15 + 18 33. 33 + 20 53. 53 + 16 69. 69 + 8 77. 77 + 7 எனும் பொழுது மதிப்பு 84. சம்மேஷன் எஃப்ஐ டிஐங்கிறது வேணும். எதிர்குறி எண்களை ஒரு டயத்தில் கூட்டிக்கலாம். மைனஸ் 30ஐயும் மைனஸ் 18ஐயும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது மைனஸ் 48. பாசிட்டிவ் நம்பர்ஸை கூட்டுறோம். 30 + 16 + 16 32. 32 + 21. 32 + 21 எனும் பொழுது 53. 53ல் 48 கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு 58 மைனஸ் 48 5. என்ன 5 மதிப்பு +5ன்னு வரும். சம்மேஷன் எஃப்ஐடிஐயின் மதிப்பு. அடுத்து எஃப்ஐடிஐ ஸ்கொயர் அனைத்துமே பாசிட்டிவாக இருக்கிறனால அனைத்து மதிப்புகளையும் கூட்டிக்கலாம். சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் 8 + 6 14. 14 + 2 16. 16 + 3 19. 9 மீதி 1. 1 + 6 7. 7 + 1 8. 8 + 1 9. 9 + 3 12. 12 + 6 18. 189. திட்டவிலக்க சூத்திரத்தில் இந்த மதிப்புகளை பிரதியிடலாம். சிக்மா = சி. சி என்பது பிரிவு இடைவெளி 4 √ சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர். சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் என்பது 189 பை கேபிட்டல் எண் 84 மைனஸ் சம்மேஷன் எஃப்ஐடிஐயின் மதிப்பு 5 பை 84 ஹோல் ஸ்கொயர். இங்கே சுருக்கலாம். 4 பெருக்கல் 189 பை 84 மைனஸ் 5 வர்க்கப்படுத்துகிறோம். 5 பெருக்கல் 5 25 பை 84 பெருக்க வேண்டாம். அப்படியே 84 பெருக்கல் 84ன்னு கொடுத்துடலாம். இனி இந்த மதிப்புகளை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடியது முதல் மதிப்பில் ஒரே ஒரு 84 மட்டும் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நியூமரேட்டரையும் ஒரு 84ஆல் பெருக்கி வகுத்துக்கலாம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிக்கலாம். பெருக்கல் 84 மைனஸ் 25 பை 84 பெருக்கல் 84. அப்படி பெருக்கிறப்ப நியூமரேட்டரில் கிடைக்கக்கூடிய மதிப்பானது 189 பெருக்கல் 84 எனும் பொழுது 15,876 மைனஸ் 25 பை 84 பெருக்கல் 84. நியூமரேட்டரை கழிச்சுக்கலாம். 15,876ல் 25 கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பு 15,851 பை இதுக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 84க்கு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 முறை ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ பை 84ன்னு வரும். நீள்வகுத்தல் முறையில் நியூமரேட்டர் மதிப்புக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். 15,851. பின்னாடி இருந்து நாம் 2 2 எண்களாக நீள்வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் எடுக்க கொண்டு வரலாம். 51 58. முதல் மதிப்பாக 1ன்னு இருக்குது. அப்போ 1 1ன்னு கொடுத்துரும். 1 1 1 மீதி 0. அடுத்து 2 2 ஜோடிகளாக கீழே இறக்கணும். 58
ஜோடி எண்களை கீழே இருக்கிறப்ப ஈவில் இருக்கக்கூடிய 1 2ஆல் பெருக்கி எழுதுவோம் 2. அடுத்து எந்த எண் கொடுக்கலாம்னா 58ல் எத்தனை முறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? 2 முறை கொடுக்கலாம். 2 பெருக்கல் 2 4, 2 பெருக்கல் 2 4. இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 8 - 4 4, 5 - 4 1. அடுத்த இணையை கீழே இறக்குறோம் அப்படின்னா 51. முதல் மதிப்பை மட்டும் 2ஆல் பெருக்கணும். 2 பெருக்கல் 2 4, அடுத்த 2 அப்படியே கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு எண்ணை கொடுக்கலாம். 5ன்னு கொடுத்தோம்னா இந்த 5 20. அப்போ 5 5ன்னு கொடுத்துட்டோம்னா 5 25 மீதி 2. 5 22 22 மீதி 2. 2 10 2 12. ஸோ கழிக்க போக கிடைக்கக்கூடிய மீதி 11 - 5. 11 - 5 எனும் பொழுது 6. 4 - 2 2. 4 - 2 மதிப்பானது 2. 226 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேலன்ஸ் கிடைக்குது. அடுத்து முதல் எண்ணை 2ஆல் பெருக்கி எழுதுவோம். 2 10 மீதி 1 4ஓட கூட்டிக்கிறோம். 4 + 1 5 2. இதுக்கு அடுத்து எண்கள் இல்லாததுனால இங்கே 2 0 சேர்க்குறப்ப மேலே பாயிண்ட் வச்சுப்போம். இப்போ இதில் ஒரு நம்பர் 0ன்னு போட்டோம் அப்படின்னால் கூட நமக்கு மதிப்பானது இந்த எண்ணுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இங்கே எத்தனை முறை வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 9 முறை கொடுத்து பார்க்கலாம். 9 9 81 மீதி 8. 0 + 8 8. 9 45 மீதி 4. 2 9 18. 18 + 4 எனும் பொழுது 22. நம்ம இப்போ 3 4 புள்ளிக்கு அடுத்து ஒரு எண்கள் கணக்கிட்டிருக்கிறோம். தோராய மதிப்பு தான் 125.9 எனும் பொழுது வர்க்கமூல மதிப்பு பை டினாமினேட்டரில் 84. இனி இந்த எண்ணை கேன்சல் பண்ணலாம். வர்க்கமூலம் எடுத்துட்டோம். பை 84ன்னு இருக்குது. இதை சுருக்கணும். தேவையான திட்ட விளக்க மதிப்பு தெரிஞ்சிடும். 1 4 4 2 4 8 1 4 4 21. இதை ஒரு 3ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 4 3 12. 7 3 21. 4 3 12. 1 3 3. புள்ளிக்கு நேர புள்ளி. மீதி 2 29ல் 9 3 27. மீதி 2 0 20. 6 3 18. மீதி 2 0. அதே 6 3 18ன்னு போய்கிட்டே இருக்கும். 1 7 7. 41ல் 7 35. மீதி 6 69ல் 9 7 63. மீதி 6 66ல் 9 7 63. இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ தோராய மதிப்பு 5.99ன்னு கொடுக்குறோம். புத்தக வினாவா இந்த புள்ளியை கேன்சல் பண்ணிட்டு கொடுத்துருக்குது. அப்படிங்கிறப்ப தேவையான திட்ட விளக்க மதிப்பு புள்ளிக்கு அடுத்து 9 இருக்கிறதுனால அடுத்த ஒரு எண்ணை நம்ம முன்னாடி கூட்டிக்கிட்டோம்னா 5 + 1 6 என்பது தேவையான திட்ட விளக்க மதிப்பாகும். தேங்க்யூ.